அன்புக்குரியவர்களே, சகோதர பொறாமை என்னும் விவிலிய தொடரில் என்று ராகேல், லேயா இருவரும் சகோதரிகள். அவர்களுக்கு இடையே பொறாமை வந்ததை விவிலியத்தில் நாம் தொடக்க நூல் 30வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். யாக்கோபு சகோதரிகள் இருவரையும் மணந்து கொண்டார். லேயாவையும் மணந்து கொண்டார், ராகேலையும் மணந்து கொண்டார். 30:1 நாம் வாசிக்கின்றோம், தாம் யாக்கோபுக்கு பிள்ளை பெறவில்லையே என்று ராகேல் தம் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார். காரணம், லேயா பார்ப்பதற்கு அழகில் குறைந்தவராக இருந்தார், ராகேல் அழகில் அதிக அழகுடையவராக இருந்தார். எனவே யாக்கோபு ராகேலின் மீது அதிக அன்பு கொண்டிருந்தார் என்று விவிலியம் சொல்கிறது. ஆகவே கணவன் இந்த மனைவியை அதிகமாக அன்பு செய்ததால் கடவுள் லேயாவுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தார், ராகேலுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கவில்லை. ஆகவே தன் சகோதரியின் மீது அவர் பொறாமை கொண்டார் என்று விவிலியம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, இந்த லேயாவும் தன் சகோதரி மீது பொறாமை கொண்டார். அதே 30வது அதிகாரம் 15வது இறைமொழியில் இந்த லேயாவின் மகனிடமிருந்து ராகேலின் மகன் இந்த கனிகளை பெற்றுக்கொண்டான். அப்பொழுது லேயா சொல்கிறார், என் கணவனை நீ பறித்து கொண்டது போதாதா, என் மகன் கொண்டு வந்த கனிகளையும் பறித்துக் கொள்வாயோ என்றார். ஆகவே 2 சகோதரிகளுக்கு இடையே இங்கே பொறாமை இருக்கிறது, கணவரின் காரணமாக, குழந்தையின் காரணமாக. ஆகவே பொறாமை என்னும் இந்த பாவத்தை அகற்றிவிட்டு சகோதர அன்பு, சகோதர உறவு, சகோதர பாசத்தை நாம் வளர்க்க வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. துணை நன்று எத்துணை நன்று, அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது